சாமானியன். பொதுவா நமக்கு பழைய நிகழ்ச்சிகள், பழைய சம்பவங்கள் அதெல்லாம் இப்ப நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சிய தரும் மனசுக்கு. அ உதாரணமா பள்ளி பருவ நாட்கள், சின்ன வயசுல நம்ம விளையாண்ட விளையாட்டுகள், பம்பரம், கோலி, ரெட்டைச்சடை இப்படி பழைய நினைவுகள் எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடியது. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல நம்மளை சந்தோஷப்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞன் மக்கள் நாயகன் ராமராஜன். அவர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் சாமானியன். அவருடைய படத்த நம்ம சின்ன வயசுல அம்மா கூட, அப்பா கூட, அ அத்தை கூட, சித்தி கூட, பாட்டி கூட இப்படி ஒரு குடும்பமா போய் தான் அவருடைய படத்த பார்த்துருப்போம். அ அப்படிப்பட்ட ஒரு நம்மள சந்தோஷப்படுத்திய, மகிழ்ச்சிப்படுத்திய ஒரு கலைஞனோட ஒரு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அ மக்கள் நாயகன். அதாவது அந்த காலத்திலேயே அ டாப் ஸ்டார் ரஜினி கமலுக்கே டஃப் ஃபைட் குடுத்தவரு நம்ம மக்கள் நாயகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாரு. இன்னைக்கு யாருக்கு டஃப் ஃபைட் குடுக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கு ஒரு டஃப் ஃபைட் குடுக்காரு. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அஜித்தோட கடைசியா வந்த படம் துணிவு. அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வங்கியில கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும். அங்க அஜித் குமார் இருப்பாரு. ஆ ஆனா கதையில மெயின் கொள்ளைக்காரன் அஜித் குமார் தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி தான் அந்த சாமானியன் படத்துலயும் ஒரு வங்கிய கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் வருவாங்க. ஆனா அவங்க மெயின் கொள்ளையர் கிடையாது. ராமராஜன் தான் அப்படிங்கிற மாரி கதைய அஜித் குமாருக்கு போட்டியா அந்த கதைய நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் ஒருவேளை துணிவுக்கு முன்னாடி வந்திருந்தா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா அஜித் ரசிகர்கள் ஒரு பைக் ரேஸு, கார் ரேஸு, ஃபைட்டு அப்படின்னு விரும்புவாங்க. அந்த அம்சம் எல்லாமே துணிவுல இருந்துச்சு. நம்ம மக்கள் நாயகனோட ரசிகர்கள் என்ன விரும்புவாங்க? ஒரு சென்டிமெண்ட்டு, அம்மா பாசம், தங்கச்சி பாசம், மகா பாசம், மாட்டு பாசம் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்குது இந்த சாமானியன் படத்துல. அதுக்காக அந்த காலத்து படம் மாரியே இருக்கு அப்படின்னு நெனச்சிட வேண்டாம். அந்த ஃபீலிங் வராத அளவுக்கு அதாவது மக்கள் நாயகன் அப்படிங்கிற பட்டம் சரியான ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்புட்ன்னா, மக்கள் மேல அக்கறை உள்ள படமா தான் நம்ம ராமராஜன் குடுத்திருக்காரு. இந்த படம் கூட இன்றைய காலகட்டத்தில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத மையப்படுத்தி அழகா இந்த கதை அம்சம் பண்ணியிருக்காங்க. அதாவது காத்திருந்து நடிச்சதுக்கு மக்கள் நாயகனுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி துணிவு படத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குமோ, அதே மாரி இந்த படத்துலயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. கிராமத்த ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இளையராஜா ஒரு படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே மைனஸ் அப்படின்னா, பாட்டு இன்னும் பிரமாதமா படுத்தியிருந்தாருன்னா, அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். படத்துல வர பாடல்கள் அப்போதைய ரசிக்கும் தன்மையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அத விட ஒரு சூப்பரான சீன் என்ன அப்படின்னா, இந்த படத்துல க மகளா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா ராமராஜன பேர் சொல்லித்தான் சங்கரா, சங்கரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எமோஷனலான ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு இசைஞானி. அப்படியே அந்த இதயத்த வருடுற மாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இசை. அந்த கடைசியில அ ப பெஞ்சில உட்காந்து ஒரு அழுகுற சீன் இருக்கும் ராமராஜனுக்கு. அங்க ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. நிச்சயமா அந்த மியூசிக் மட்டும் அங்க இல்லைன்னா, அது ஒரு காமெடி சீனா இருக்கும். அந்த அளவுக்கு படத்த தூக்கி நிறுத்தியிருக்காரு இளையராஜா அப்படின்னு தான் சொல்லலாம். மக்கள் நாயகன் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மயமான இதில காதுல கடுக்கானு, அப்படி ஒரு மாடர்னா ட்ரெஸ்ஸு அப்படி எந்த காஸ்டியூமும் வச்சுக்கிறல. எப்பயும் போல எனக்கு வேட்டி சட்டை இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி நடிச்சிருக்காரு. என்ன ஒரே மைனஸ் அப்டின்னா, அவருடைய உடல் வாகு அ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாரி இருக்குது. ஒரு தொப்பையெல்லாம் வச்சு இருக்காரு. அந்த உடல் வாகுக்கு ஏத்த மாரி தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். பெரும்பாலும் ராமராஜன் படத்துல காமெடி அவரே பண்ணுவாரு. இந்த படத்துல காமெடியெல்லாம் பண்ணல. ஏன்னா படம் கதை ஒரு இறுக்கமான, அழுத்தமான கதை அப்படிங்கிறதுனால, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அ இந்த படத்த நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட போய் பாருங்க. இதுல ஒரு அருமையான ஒரு வசனம் ஒண்ணு சொல்றாங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி வீடு கட்டுனோம் நாங்கல்லாம். அப்பல்லாம் எல்லாருமே கடன்லாம் அடைச்சுட்டு நிம்மதியா இருக்காங்க. இன்னைக்கு கடன் வாங்கி வீடு கட்டுற எல்லாரும்
வருஷம் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டிக்கிருக்கீங்க அப்படின்னு ராமராஜன் ஒரு டைலாக் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நிசப்தமான உண்மை. வங்கிகளால் எப்படி வந்து சாமானியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு சாமானியனாக சொல்லியிருக்காரு மக்கள் நாயகன். மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.